வெல்கம் டு ஆல் ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 17 ஜனவரி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். மகாராஷ்டிரா மற்றும் தோல்சோலம் எந்த மாநிலத்தின் நடனம்? மணிப்பூர். நோக்ரம் மற்றும் லாகோ எந்த மாநிலத்தின் நடனம்? மேகாலயா. குல்லாம் மற்றும் பக்குபிலா எந்த மாநிலத்தின் நடனம்? மிசோரம். சாங்லோ மற்றும் சாங்சாங் எந்த மாநிலத்தின் நடனம்? நாகாலாந்து. மேகாலயா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் காரோஸ், அஜோங், லக்கர், பாவை, ரபா, மிகிர் மற்றும் சக்மா. மதன் மோகன் மாலவியா மற்றும் அடல் பிகாரி வாஜ்பாய் 2015ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. கபீர், சபாத், பிஜாக், தோஹா, ஹோலி மற்றும் ரக்தால் சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. ஜனாதிபதி தேர்தல் முறை டிபிஎஸ்பி அப்படிங்கிற முறைய அயர்லாந்து நாட்டில இருந்து நாம் எடுத்துக்கிட்டோம். 11வது ஐந்தாண்டு திட்டம் 2007 இருந்து 2012 வரைக்கும் ஸ்ரீ ரங்கராஜன் தலைமையில நடந்துச்சு. சரத்து 78ல பிரதமரின் தகவல்களை ஜனாதிபதிக்கு வழங்குவது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. கஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா இந்தியாவுடைய முதல் பெண் டிஜிபி. காசி எழுச்சி 1829 இருந்து 33 வரைக்கும் திரோசிங் தலைமையில நடந்துச்சு. தயானந்த சரஸ்வதி சத்யார் தர்பன் சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. சட்டாட் திட்டம் 2018ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. பிரதான் மந்திரி அன்னதாதா ஆயி சனரக்ஷன் அபியான் திட்டம் 2018. மிஷன் சாகர் 2020. ஆயுஷ்மன் சகாகர் திட்டம் 2020. PM போஷன் சக்தி நிர்மான் அபியான் திட்டம் மற்றும் ஸ்டார்ட் அப் இந்தியா நிதி திட்டம் 2021. அக்னிபாத் பாதுகாப்பு கொள்கை சீர்திருத்தம் 2022. ஹிமாச்சல பிரதேச உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? குர்மீத் சிங். பசுமை ஜிடிபி மாதிரி அறிமுகப்படுத்திய முதல் இந்திய மாநிலம் எது? சத்தீஸ்கர். விஸ்தார் திட்டத்தை தொடங்க வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்துடன் எந்த ஐஐடி கூட்டு சேர்ந்தது? ஐஐடி மெட்ராஸ். போடா தியோகர் பண்டிகை எந்த மாநிலம் கொண்டாடுகிறது? ஹிமாச்சல பிரதேசம். சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகத்தின் பொது இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஃபைஸ் அகமது கித்வாய். விஜய் கிஷோர் ரகத்கர் தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவர். ஹர்ஷவர்தன் அகர்வால் ஃபிக்கியுடைய தலைவர். கே சஞ்சய் மூர்த்தி இந்தியாவின் தலைமை கணக்கு தணிக்கையாளர். கைதீர்த் ராகவேந்திரா பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் உடைய தலைவர். ராமசுப்ரமணியன் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர். வி நாராயணன் இஸ்ரோ தலைவர். கௌரவ குடிமகன் விருது சிங்கப்பூரின் மிக உயரிய விருதை பெற்றவர் யார்? தருண் தாஸ். திரௌபதி முர்மு ஸ்ரீனம் நாட்டுடைய உயரிய சிவிலியன் விருதான கிராண்ட் ஆர்டர் ஆஃப் தி செயின் ஆஃப் எலஸ்டர் வாங்கியிருக்காங்க. நரேந்திர மோடி கிரீஸ் நாட்டுடைய உயரிய சிவிலியன் விருதான கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் ஆனர். அது மட்டும் இல்லாம ரஷ்ய நாட்டுடைய உயரிய சிவிலியன் விருது ஆர்டர் ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூ தி அப்போஸ்டில். கிராண்ட் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் நைஜீரியா. அப்புறம் குவைத் நாட்டுடைய உயரிய சிவிலியன் விருதான ஆர்டர் ஆஃப் தி முபரக் ஆல் கபீர். எக்ஸசைஸ் டெவில் ஸ்ட்ரைக் நடத்திய ஆயுதப்படை எது? டெவில் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது ஒரு கூட்டு பயிற்சி. அது நடத்துனது இந்தியன் ஆர்மி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். இது எங்க நடத்திருக்காங்கன்னா இந்தியாவோட வடக்கு பகுதியில இந்த கூட்டு பயிற்சி நடத்திருக்காங்க. விசாகப்பட்டினம் மிலன் கடற்படை பயிற்சியுடைய 12வது பதிப்பு நடத்தி முடிச்சிருக்காங்க. இந்திய ராணுவம் லடாக்ல பர்வத் பிரகார் பயிற்சி நடத்திருக்காங்க. NDMA சொல்லக்கூடிய அமைப்பு சென்னையில AAKOE அப்படிங்கிற பயிற்சி நடத்தியிருக்காங்க. இந்தியாவின் முதல் விண்வெளி பயிற்சியான அந்தரிக்ஷா பபியஸ் புதுதில்லியில நடந்து முடிஞ்சிருக்கு. இந்திய ராணுவம் அகமதாபாத்ல சன்யுக் விமோச்சன் அப்படிங்கிற ஒரு நிவாரண பயிற்சி நடத்தி முடிச்சிருக்காங்க. எந்த நாள் இந்திய ராணுவ தினமாக அனுசரிக்கப்படுகிறது? வருஷந்தோறும் ஜனவரி மாசம் 15ஆம் தேதி நாம இந்த தினம் அனுசரிக்கிறோம். இந்த வருஷத்துக்கான மைய கருத்து சமர்த் பாரத் சக்ஷம் சேனா. டிசம்பர் 9 சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம். டிசம்பர் 23 தேசிய விவசாயிகள் தினம். டிசம்பர் 25 சுசாசன் திவாஸ். டிசம்பர் 26 வீர் பால் திவாஸ். இந்த வீர் பால் திவாஸ் எதனால கொண்டாடுறோம் அப்படின்னா ஜோராவர் சிங் மற்றும் ஃபத்தே சிங் அவருடைய இறந்த நாளதான், அதாவது அவங்களை கௌரவம் பண்ற விதமா தான் நம்ம வீர் பால் திவாஸ் அனுசரிக்கிறோம். இவங்க 2 பேருமே குரு கோவிந்த் சிங் உடைய பசங்க. இந்த வீர் பால் திவாஸை நம்ம 2022ல தான் அனுசரிச்சு வந்துட்டு இருக்கோம். ஜனவரி 6 உலக போர் அனாதைகள் தினம். ஜனவரி 9 பிரவேசிய பாரத திவாஸ். ஜனவரி 10 உலக ஹிந்தி தினம்.
ஜனவரி 12 தேசிய இளைஞர் தினம். PhD சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியின் படி எந்த ஆண்டில் இந்தியா ஜப்பானை விஞ்சி உலகின் 4வது பெரிய பொருளாதாரமாக இருக்கும்? 2026. 2026க்கு முன்னாடி இந்தியா ஒரு பெரிய சூரிய ஒளி மின்னழுத்த உற்பத்தியாளரா மாறுன்னு சொல்லியிருக்காங்க. 2025க்கு முன்னாடி இந்தியா உலகின் மிகப்பெரிய பொருளாதாரம் மாறுன்னு கோல்ட்மேன் சாக்ஸ் அறிவிச்சிருக்காங்க. SBI படி இந்தியா 3வது பெரிய பொருளாதார நாடா 2027 மாறுன்னு சொல்லியிருக்காங்க. S&P படி இந்தியா 3வது பெரிய பொருளாதாரமா 2030ஆம் ஆண்டு மாறுன்னு சொல்லியிருக்காங்க. CEBR படி இந்தியா 3வது பெரிய பொருளாதார நாடா 2032ல மாறுன்னு சொல்லியிருக்காங்க. விண்வெளியில பாரத் அந்தர்ஷிகா நிலையத்தை இந்தியா 2035க்கு முன்னாடி தொடங்க இருக்காங்க. எந்த மாநில அரசு பீமா சக்கி யோஜனா திட்டத்தை அறிமுகப்படுத்தியது? கோவா. ஸோ இந்த திட்டம் மூலமா பெண்கள் LIC ஏஜென்டா வேலை பார்ப்பாங்க. ஸோ LIC அப்படிங்கிற ஒரு இன்சூரன்ஸ் யாருக்கு வந்து அதை வந்து அப்ளை பண்ணி போட வைக்கிறாங்களோ ஸோ அது மூலமா எங்களுக்கு சின்ன ஸ்டைஃபன் மாதிரி கிடைக்கும் பெண்களுக்கு. ஹர்கர் ஜல் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இலவச தண்ணீர் வழங்கும் இந்தியாவின் முதல் மாநிலம் கோவா. கோவா மாநிலம் தாலு, கோடே, மோனி அப்படிங்கிற நடனம் ஆடுவாங்க. ஷிக்மோ மாண்டோ லடன் அப்படிங்கிறது கோவால நடக்கக்கூடிய முக்கியமான திருவிழா. இந்தியாவில முதல் முறையா அரசு மருத்துவமனையில இலவச இன்விட்ரோ கருத்திருத்தல் சிகிச்சை அளித்த மாநிலம் கோவா. கோவா மாநிலம் கிராமின் மித்ரா திட்டம், கிரக ஆதார் திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. உலகின் மிகவும் நச்சுத்தன்மை உள்ள தாவரம் எது? கிம்பி.